ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பால் பாயாசம். நான் என்னோட ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி வீட்ல பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பால் பாயாசத்தில ஜவ்வரிசி சேர்க்காம கூட பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பால் பாயாசத்துக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து 2 டம்ளர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம். பாலை இப்போ நல்லா நம்ம தள தளன்னு கொதிக்க விட்டுடலாம். பாலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா ஓரளவு கொதித்து வந்துருச்சு. நான் பாலை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜவ்வரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ பாலில் நம்ம அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா ஜவ்வரிசி கீழே அடி பிடிச்சிரும் சீக்கிரமாகவே. அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கலாம். 2 ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். எப்படி சேர்த்தாலுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் நல்லா இளந்தேங்காயை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா ஜவ்வரிசி சேமியா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா கீழே அடி பிடிச்சிரும். அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். சேமியா ஓரளவு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலுமே அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பதார்த்தத்தோட டேஸ்ட்டை அது என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அதை அப்படியே பாயசத்தில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு சண்டே வாக்கில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.